வாய் ஃபார் மீ. இன்னைக்கு உலகம் முழுவதுமே அதிர வச்சிருக்க ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஈரானோட துறைமுகங்களை அமெரிக்க ராணுவ கப்பற்படையினர்கள் ஃபுல்லாவே சுத்து போட்டாங்க. இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவ்வளோ ஈஸியா கடந்து போற விஷயம் இல்லை இது. இதனால இந்தியாவுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. என்னதான் ட்ரம்ப் எங்களுக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் போரை முடிச்சுக்கிட்டோம், இனிமேல் நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம், அதாவது போரை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கோம், சீஸ் ஃபயர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அமெரிக்க ராணுவ கப்பற்படையை ஃபுல்லாவே ஈரானை சுத்தி, அதாவது முக்கியமா துறைமுகத்தை சுத்தி குவிச்சுக்கிட்டே வராரு. இவரோட கோல் என்னதான் அப்படின்னு யாருனாலுமே புரிஞ்சுக்க முடியல. ஒரு பக்கம் பார்த்தா போர் நிறுத்திட்டோன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களோட ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஃபுல்லா போட்டு குமிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் போரை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்ல போரை முடிக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சரி வெற்றி, இந்தியாவுக்கு ஏதோ இதனால பிரச்சனை இருக்குன்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அமெரிக்காவோட இந்த நடவடிக்கை வெறும் மிரட்டலா இல்ல மூன்றாம் உலக போருக்கான தொடக்கமா? இதனால தமிழ்நாட்டில் இருக்க நமக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். ஈரான்ல அணுசக்தியே இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்க ராணுவம் ட்ரம்ப் தலைமையில ஈரானுக்கு ஒரு அடியும், ஈரானுக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்க பிரச்சனையில ஈரான் எந்தவித தலையீடும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு அடியும், ஈரான் ட்ரோன்ஸ் வச்சு அரப் கண்ட்ரிஸ் மேல அமெரிக்காவுக்கு எந்த இடமும் தராதிங்க, உங்க பேஸை அலோவ் பண்ணாதீங்க, அமெரிக்காவுக்கு யூஸ் பண்றதுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரப் கண்ட்ரி சுத்தி இருக்க அரப் கண்ட்ரி மேல எல்லாமே ஈரான் ஒரு அடியும், இப்படின்னு மிடில் ஈஸ்ட்ல மாத்தி மாத்தி பிரச்சனை கோடி கட்டி பறந்துட்டே தான் இருக்கு. உலகத்துல வரக்கூடிய கச்சா எண்ணெயில 20% ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இந்த பகுதியில் ஈரானுக்கும் சவுதிக்கும் நடுவுல போற இந்த கடல் வழி பாதை இருக்கு பார்த்தீங்களா, இது வழியா தான் உலகத்துக்கு வரக்கூடிய 20% கச்சா எண்ணெய் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு எல்லா உலகத்துக்கும். இந்த போர்னால பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ என்ன சிச்சுவேஷன், இந்த போர்னால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல அமெரிக்காவோட பிளான் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பெர்சியன் கல்ஃப் கடல் பகுதியில் அமெரிக்கா அவங்களோட நீர்மூழ்கி கப்பல் படை, அப்புறம் கப்பல் படை, இது எல்லாத்தையுமே என்னன்னா ஈரானுக்கு எதிராக அந்த கடற்பகுதியை சுற்றி ஃபுல்லாக, அதாவது போர்ட் ஈரானோட துறைமுகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேருந்து நிறைய குமிச்சுக்கிட்டே வராங்க. இது எதனால், எதுக்காக இந்த மாதிரி ட்ரம்ப் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒன்றும் தெரில. அவங்க தான் போரை சீஸ் ஃபயர் பண்ணி நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்ற அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அதை அனௌன்ஸும் பண்ணாங்க. இருந்தாலுமே பார்த்தா இந்த மாதிரி கடற்படையினரை வச்சு ஃபுல்லாகவே சுத்து போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன மூவ் நடக்க போகுது அப்படின்றதே தெரில. அதனால தான் இந்த போர் இப்போ ரொம்ப இன்னும் பதட்டமாக போயிட்டு இருக்கு. எப்ப வேணா அமெரிக்கா மறுபடியும் ஈரானை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டா அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்க வச்ச கன்னி வெடியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரான் நிறைய கன்னி வெடியெல்லாம் வச்சிருந்தாங்க. யாரோட கப்பல் போகக்கூடாது, ட்ரேடிங் எதுவுமே உலகத்துல நடக்கக்கூடாது, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நான் என்னோட பிரச்சனையா இல்லாமல் உலக பிரச்சனையா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி வெடி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல போட்டிருந்தாங்களா. அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எங்களோட கப்பலை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலாக ஈரான் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கன்னி வெடியெல்லாம் அகற்றுறதுக்கான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. ஏன்னா அவங்க போர்லேயே நிறையா செலவு பண்ணி அவங்கள்ட்ட ஆயுதங்களே இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அதில் நானே இதில் இன்வால்வ் பண்ணி நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவங்களோட கப்பற்படையை அனுப்பிச்சு விட்டு அந்த கன்னி வெடி எல்லாமே ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது ஓகே தான், ஆனாலுமே அவங்க அளவுக்கு மீறி இன்னும் நிறைய கப்பற்படையினர் சேர்த்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது, அந்த போர் நின்றுச்சு, அந்த இடத்துல ஒரு கன்னி வெடியெல்லாம் இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், குறைஞ்சபட்சம் ஒரு குறைவான ஆட்களை வச்சு கொஞ்சம் அதுக்கு தேவையானதை மட்டும் நம்ம பண்ணுவோம். ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சேர்த்துக்கிட்டே இருக்காரு. இது எங்க கொண்டு போய் முடிக்க போறாரு அப்படின்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்து ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளாக்கேட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கும்னா ஏற்றுமதி பண்றதையும் இறக்குமதி பண்றதையும் பொறுத்து தான். அதாவது எந்த அளவுக்கு அந்த நாடு முன்னேறணுமோ அதை அவங்களோட நாட்டில் இருக்க வளங்களை மற்றவங்கள்ட்ட கொடுத்தோம், இல்லை மற்றவங்கள்ட்ட இருக்கிறத தாங்கிட்ட வாங்கி அதை தன்னோட மக்களுக்கு கொடுத்து அந்த நாட்டை டெவலப் பண்றதுல தான் அந்த நாடு இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ ட்ரம்ப் இதை முடக்கணும், ஈரானுக்கு இது நடக்கக்கூடாது, ட்ரம்ப் ஈரானை இன்னும் பின்னாடி தள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த நாட்டை முடக்கணுன்றக்காகவே கப்பற்படையெல்லாம் ஃபுல்லாக உள்ள அனுப்பிச்சு விட்டு இவங்க எந்த ஒரு ஏற்றுமதி பண்ணக்கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா இவங்க நாட்டு ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாகவே கீழே போயிடும், டவுன் ஆயிரும். 20 வருஷத்துக்கு பின்னாடி ஆல்ரெடி ட்ரம்ப் அவங்க நாட்டில் இருக்க அந்த அணுசக்தி வச்சிருக்க பிளான்ட் எல்லாமே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நிறைய குண்டு போட்டு தகர்த்திட்டாரு. அப்புறம் பவர் பிளான்ட் எல்லாத்தையுமே குண்டு போட்டு
நான் வந்து அதை கரண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லாக 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி எல்லாமே பின்னாடி போயிடுவாங்கல்ல. அப்போ திருப்பி அதுலேருந்து ஒரு நாடு எந்திரிச்சு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் 20-30 வருஷம் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம பவர் பிளான்ட்லாம் வந்து பில்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் மறுபடியும் மக்களுக்கு வந்து கரண்ட் கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ ட்ரம்ப் வந்து அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த ஈரானை வந்து ஃபுல்லாக முடக்கணும், அவங்க வந்து திருப்பி நம்ம வந்து எந்திரிச்சே வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ட்ரம்ப் முடிவு பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கப்பற்படையை அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரி, ஓகே. இதில் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட ஆயில் வாங்குறதுல ஒரு முக்கியமான நாடு. நம்ம வந்து நிறைய நாட்டிலேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அதில் ஈரானும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாடு. அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறையாவே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த போர் பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றனால அது ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரஷ்யாட்ட இருந்து வந்து இன்னும் நிறைய ஆயில்லாம் இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். பட் எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து நமக்கு ரெகுலராக வர வேண்டிய பொருள் வரல, நம்ம வந்து அது வேற ஒரு இடத்துல வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான செலவு வந்து நமக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ அது மூலயமா தான் நம்ம நாட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஷன் வந்து அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. தக்காளி விலையிலேருந்து தங்கம் விலை வரைக்கும், ஏன் காலையில் குடிக்கிற டீலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு குட் நைட் போடுவோம்ல, கொசு கடிக்காமல் இருக்குது. ஸோ எல்லாமே, ஏன்னா இன்னைக்கு இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலயமா தான் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம கைக்கு எல்லாமே எப்படி வருது, யாராவது கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன தேவை, பெட்ரோல் தேவை. பெட்ரோல் டீசல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ ரொம்ப கஷ்டம். எல்லாமே விலைவாசின்றது கட்டாயமாக ஏறும். அவங்கள்ட்டேருந்து வாங்கலை, நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அந்த விலைவாசி அப்படின்றது கண்டிப்பாக ஏற தான் செய்யும். இது எல்லாத்துக்குமே மேலே ஈரானில் இந்தியா வந்து நம்மளோட சொந்த காசை வந்து அங்கே போட்டு ஒரு துறைமுகம், சாபகார் துறைமுகம் அப்படின்றத ஈரானில் இந்தியாவே வந்து கட்டியிருக்காங்க இந்தியாவுக்காக. ஸோ திடீர்னு ட்ரம்ப் வந்து ஈரானில் இருக்க துறைமுகம்லாம் அட்டாக் பண்ணார் அப்படின்னா நம்ம சாபகார் துறைமுகமும் அங்கே தான் இருக்குது. ஸோ என்ன ஆகுன்றது தெரில. இந்தியாவுக்கு இது ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் தான். நமக்கு சொந்தமான போர்ட்டுங்க ஈரானில் இருக்கிறது, நம்மளே சொந்த கை காசை போட்டு நம்ம கட்டி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் என் ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருந்தால் பரவாயில்ல. ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தார் அப்படின்னா நமக்கும் நல்லது தான். நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நல்லது தான். ஐநா சபை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, வாயை மட்டும்தான் திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதாவது திறந்து பேசி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர் எப்போ முடியும் அப்படின்றது ரொம்பவே ஆவலாக காத்துட்ருக்கேன். ஏன்னா போருன்றது எப்பயுமே நல்லது கிடையாது. போர் நடந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக என் மக்கள் வந்து இறந்து தான் போவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போரை தவிர்க்கிறது, பேச்சுவார்த்தை மூலமா எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் இந்த போர் முடியணும்னு எல்லாருமே வேண்டிக்குவோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஃபா பெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ, உங்கள் தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.